ஹாய் கைஸ், வாங்க நம்ம ரோப்ளாக்ஸில் நிஞ்சா விளாண்டு போகிறோம். நேராக போயிட்டுருக்கோம். என்ன இந்த மஞ்சள் கலர் பிளேட்டாக இருக்குது? ஐயோ என்னான்னு தெரியல. அது நேராக லாரிக்குள்ளே போகுது. டிராக்டரா? அச்சோ, கீழே விழுந்தோன்னா நம்ம மறுகை சாலை ஆகிடுவோம். ஐயோ என்னான்னு தெரியல. எப்படி போகிறது? வாங்க ஜம்ப் பண்ணுவோம். ஆஹா, மண்டையை போட்டானே. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம இப்போ சேனலில் ரோப்ளாக்ஸில் நிஞ்சா தான் விளையாட போகிறோம். வாங்க விளாடுவோம். ஆஹா, யாரா சட்டை மண்டை ஒருத்தன் உட்காந்துருக்கான். வழுக்கப்பானை என்ன தண்ணி சாலை மாரி மண்டையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னடா சொல்கிற? அடப்பாவி, என்னமோ சொல்கிறது என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே போகணுமாம்மா. நெஞ்சால் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்கிறான். வாங்க நம்ம போவோம். என்ன அது ஒரு ப்ளூ கலராக இருக்குது. அதுக்குள்ளே விழுந்தோன்னா நம்ம மண்டை தெரிச்சிரும் போலக்க. எப்படியா தப்பிச்சு போவோம். ஆஹா, ஸ்டார்டிங்லேயே மண்டை தெரிச்சிட்டியா. வாங்க இப்போ பத்திரமா போவோம். இப்போயாவது நம்ம உஷாராக போகணும். நம்ம இப்போ நிஞ்சாவில் ஜெயிச்சா தான் நமக்கு நிஞ்சாவில் பெல்ட்டு கொடுப்பாங்க. அந்த பெல்ட்டை வச்சுட்டு நம்ம கெத்தாக இருக்கலாம். வாங்க தப்பிச்சு போவோம். எப்படி நேராக போவோம். அப்படி தான் கூதி. டேய் பார்த்து போடா, பயமாக இருக்குது. இப்படி தான் போகிறாங்க கைஸ். ஐயோ என்ன அது, நேராக வழி வைக்காமல் ரவுண்டாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வழுக்கத்தலை உட்காந்துக்கையா நம்ம ஆள். மாஸ்டர் ஆர்ட் பேலன்ஸா? ஐயோ, இந்த குச்சி மேலே எப்படியா நடக்கிறது? குச்சி மேலெலாம் நடக்க சொல்கிறீங்க. இதில் எப்படி நடந்து போகிறது? பயமாக இருக்க. சரி போவோம், வாங்க பொறுமையாக போவோம். உளுந்தாமல தான் மறுகையா. கீழே ஏதோ மஞ்சளாக இருக்குது, என்னான்னு தெரில. ஆஹா, உளுந்துட்டாயா, மண்டை தெரிச்சிட்டியா. மஞ்சள் கலர் என்னமோ இருக்குது, மஞ்சள் தண்ணி மாரி. அதில் உளுந்த வேகத்துக்கு நமக்கு மண்டை தெரிச்சிருது. எப்படியாவது தப்பிச்சு போகணும். வாங்க இப்போ தப்பிச்சு போவோம். எப்படி போகிறதுன்னு தெரில. நேராக போயிடுவோம், தப்பிச்சிடுவோம் எப்படியாவது. பாய்களா, குச்சி மேலே நடக்க விட்டாங்களே நிஞ்சான்னு சொல்லி. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போலக்க. குங்ஃபு கராத்தேலாம் கஷ்டப்பட்டு போவோம். இது என்னது கட்டை ஒன்று இருக்குது. வேகமாக போவோம். வாங்க வேகமாக போனால் உளுந்து கவுந்துருவோம். நமக்கு எப்படி போகிறது? நேராக போவோம். இந்த குச்சி வேறு வழுக்குதுப்பா. வழுக்காமல் போவோம். வழுக்கு கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான், நம்ம விழுந்துருவோம். என்ன பாதி தூரம் கடந்துட்டோம், இன்னும் மீதி இருக்குது. எப்படியாவது கடந்து போயிடுவோம். வாங்க. யாராவது நமக்குண்டே வருவீங்களாடா? ஏன்டா இப்படி வளைச்சி போட்டு வச்சுருக்கீங்க? நேராக போட்டாலும் அப்படியே தொங்கிட்டாவது போயிடலாம் போல. வளைச்சி போட்டு வச்சுருக்காங்கப்பா. டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதில் சறுக்கலாக வேறு இருக்குது. எப்படி ஏறுறது? ஐயோ, இது ஏற்கனவே உருண்டையாக இருக்குது. சறுக்கி விட்டுற முளைக்க. சறுக்கு மரத்தெல்லாம் வச்சு ஏற சொல்கிறாங்க. நிஞ்சா ட்ரைனிங் கொடுக்க வந்தீங்களா? என்ன ட்ரைனிங் கொடுக்க வந்தீங்க? லயன் கம்பிலாம் நடக்க சொல்லுவாங்க போலக்கு. இது ஒன்றும் முடியலையா? ஒன்றும் வேறு எல் டைப்பில் போயிட்டுருக்கா. வாங்க நேராக போவோம். நேராக போய் ரைட் எடுக்க வேண்டியதா. ரைட் எடுத்து எப்படியாவது செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் தப்பிச்சிடலாம் உழுவாமல். இல்லைண்டா செக் பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம மறுபடியும் இதிலேயே உளுந்து எந்திரிக்க வேண்டியதான் நம்ம. பாவிகளா, யாரா நீங்கள்? எங்கடா இருந்து வரீங்க? எப்படா எங்களுக்கு செக் பாயிண்ட் கொடுக்குறீங்க? என்ன அது ஸ்டார் பூ மாரி இருக்குது, எல்லோ கலரில். ஆஹா, செக் பாயிண்ட் வந்துட்டு. இதாவது கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்கானுவோப்பா. இந்த பலகை இதில் எதுனா குறுக்க கட்டையாக இருக்குது. ஐயோ, கத்தி குத்தி நம்மளுக்கு. ஜம்ப் பண்ணி போவோம். பட்டாமா மண்டை போயிடும் நம்மளுக்கு. அப்பா தப்பிச்சுட்டாண்டா சேட்டா. ஐயோப்பா, ஐயோ பயமாக இருக்கடா. டே நல்ல வேலைப்பா, செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுப்பா. இது என்னடா கத்தி, ஸ்டார் பூ கத்தி மாரி வச்சுருக்கீங்க. இதில் எப்படா ஜம்ப் பண்ணுறது? ஆஹா, இன்னும் இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க. ஜம்ப் பண்ணிடலாமா? தாவுடா அவ்வளோ தாவு. அச்சோ ஆவியாச்சா. ஐயோ, லாங்காக வச்சுருக்காங்களே. கிட்ட வச்சா நடாடே. எப்படா தாண்டுறது? பயமாக இருக்குது. பாடியா தாண்டிட்டேன்டா. அடி வயிற்றில் 2 அடப்பாவிகளா உழுந்துட்டேன்னடா. இப்படி மறுகையாக்கி விட்டிங்களடா. ஐயோ, கிட்ட வச்சாலும் நம்ம ஈஸியாக தாண்டி விடலாம். வச்சுருக்காங்க 1/2 கிலோமீட்டருக்கு அந்தானே. எப்படி தாண்டுறது? அடப்பாவிகளா, ஏதாவது கயிறு கொடுத்தாலும் கட்டியாக தாண்டி விடுவேன். தாண்டியாச்சு. இதில் தாண்டியாச்சு. அதை ஜம்ப் பண்ணிவிடு. அவ்வளோதான்ப்பா. யோ, நீ ஒழுங்காக உக்காந்துருக்கையா ஒரு இடத்துல. இங்கே என்ன லாவா வச்சுருக்க? இந்த லாவாவில் கருங்கல். ஐயோ, லாவாவில் குழம்புல போட்டோன்னா தீஞ்சு விடுவோம் உங்களுக்கு. கருங்கல் இருக்குது, தப்பிச்சு போவோம். லாவாவில் கால் படாமல் போடா. பாவிகள், அழிச்சாட்டியே பண்ணுறீங்களடா. முடியலடா, பயமாக இருக்கடா. ஐயோ, கருங்கல் லாவாவில் பட்டு கொதிக்குது. காலெலாம் வெந்துடுது. ஒரு முட்டையை உடச்ச விட்டாதான் ஆம்பளட்டாவது அவன் தின்ட்டுட்டு போகலாம். பசிக்குது வேறு. குதிச்சதில் வச்சு பசிக்க ஆரம்பிச்சிட்டு பாய்ஸ். என்ன பசிக்குது. எவ்வளோ தான் நெருப்பில் வச்சு கலசுக்கிறாங்க.
ஜம்ப் பண்ணி போவோம் வாங்க. அப்பாடியா ஒரு வழியாக நம்ம இதை முடிச்சாச்சு. ஏன்டா மறுபடியும் அங்கே போகிற? ஐயோ பயமாக இருக்குடா. அடே வந்துடுறா, நெருப்பு கக்குதுடா. மொட்டை தலையா கார்னர் உட்காந்து எனக்கு டெஸ்ட் வச்சு சாவடிக்கிறியாடா. கொள்ளுன்னு கொள்றியாடா. நீ இதில்டா வச்சிருக்க பாலமா? ஐயோ பாலத்தை கட்டி வச்சிருக்காயா. இந்த பாலத்தை இப்படி தாண்டில்லை. கீழே வந்தால் ப்ளூ கலர் ஏதோ ஆறு ஓடிட்டுருக்கு. அதில் மறுகையா சாலாயிடும் உங்களுக்கு. ஆனால் கலராக வச்சுருக்காங்க. மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு, கருப்பு கலர்னு வச்சு ஆறு வச்சுருக்காங்கப்பா. இதில் இப்படி தவறு. பாலத்தை போட்டிங்க ஒரே நீட்டாக போட்டுருந்தானே ஈஸியாக போயிருக்கலாம். தாவி போயிருக்காங்க. சரி வாங்க போவோம். வேறு வழியில் போய் தாவணும். இப்படி போகிறது. தாவுடா செவலை தாவு. நானே தத்திக்கிட்டு இருக்கேன். எங்கடா தாவுறது? தாவியாச்சு. ஒரே ஒரு படுறா தாவிடுறாடே. அங்கேயும் ஒரு வழக்கத்தில் உட்காந்துருக்கான்டா. வந்துட்டான்டா. எங்கே? ஐயோ என்ன கல் ஓடுது. போனால் நம்ம கல்லில் நசுங்கி சட்டினி ஆகிடும் உங்களுக்கு. சரி வாங்க போவோம். எந்த சைடு போகிறது? இந்த சைடா அந்த சைடா? எந்த சைடுன்னு வழி அம்புக்குறி வச்சா தானடா வழி தெரியும். ஒரு போர்டு வைக்கிறீங்களாடா? வளர்க்க மாட்டேன். உட்காந்துருக்கான தவிர எங்கே போகணுன்னு சொல்ல மாட்டேங்க. இங்கே போவோமா? என்னடா ஏதோ பள்ளமாக இருக்குது. போயிட்டான்டா மறுகையா சாலா. அடா பாவிகளா, எந்த பக்கம்னு தெரியாமல் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேனே. அடா பாவிகளா, எந்த சைடு போகிறது? இப்போ மே சைடு தான் போகணும் போல. அநேகமாக கீழே இறக்கி விட்டாங்க. அவுட்டாக்கி விட்டாங்க. நாங்கள் போவோம். இது மேலேயாவது போவோம் எப்பயாவது. நீ யாரா? நீ ஏதாவது உட்காந்துக்கிட்டு என்ன அதுக்கு தாண்டா வழி இருக்குது. இந்த பக்கம் கையை காட்டினாது நான் அந்த மேலே ரிப்பேர் பண்ணேன். கல் வேறு உருண்டு வருது. இதில் போய் இல்லைன்னு சொல்லாச்சிக்கலாம். நம்ம மேலே உருண்டு நம்மளை சட்டினி ஆக்கி விட்டோம். நம்மளை தேங்காய் சட்னின்னு நினச்சி தோசைக்கு தொட்டு தின்ட்டுருவாங்க. நம்ம மேலே போவோம். இங்கே கல் வருதா? கல் வந்ததுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா? தெரியலையே. எங்கேருந்துடா வரீங்க? கல்லை உருட்டி விளாட்றீங்க. எவ்வளோ பெரிய கல்லை உருட்டி விளாட்றாங்கப்பா. அடப்பாவிகளா. நல்லா அந்த போயிடுச்சு கல். நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். அடுத்ததில் போய் கேப்பில் போய் நின்று வச்சிங்களேன். கல் உருண்டு ஓடிடும். அடுத்து மேலே ஓடி போயிடலாம். நம்ம எப்படியாவது ஓடிடணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஓடி விட்டுருவாங்க. எங்கடா அது கல்லை காணவில்லை. நம்ம முடி மட்டும் தெரியுது. நம்ம முடியே நம்ம ஜூமியில் பார்த்தா பயமாக இருக்கே. சரி வந்துட்டு ஓடு. ஆஹா செக் பாயிண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட்டில் போய் காலை வச்சுட்டோன்னா கல் வரலாது. பாடி ஐயோ அட பாவிகளா. இப்போ தானே கல்லை வச்சிங்க. அதுக்குள்ளே திரிசூலம் மாரி வச்சுருக்கீங்களாடா. இறங்குச்சுன்னா அவ்வளோதான்டா எனக்கு முடிஞ்சிட்டா சோழி. எங்கடா இருந்து வரீங்க நீங்கள்? ஏறி போவோம். போய் தானே ஆகணும். உழுவாமல் போகணும். உளுந்தோம் அவ்வளோதான் நம்ம கதை. ஐயோ எங்கடா போனீங்க? எப்படா இங்கே ஒருத்த உட்காந்துருக்கான்டா. ஆனால் மொள்ளம் வளன்னு உட்காந்துருக்காங்க. வழுக்க மண்டை மாதிரி. இந்த வெயிலில் மண்டையில் மாம்பளேட்டே போடலாம் நம்மளுக்கு. அந்த மாரி வச்சுருக்காங்க வளன்னு. எண்ணெய் ஊற்றி கொத்து புரோட்டா போடணுன்னா மண்டை கொத்திடும் நம்மளுக்கு. சரி வாங்க போவோம். எங்கேருந்து எங்கே போகிறது? ஏன்டா அவன்டா லாவாவை விட்டு கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? லாவாவில் உண்டா அவ்வளோதான்டா. நாங்கள் குழம்பாயிட்டோம்டா. எவ்வளோ தான் தாவுறது? தாவி நம்மளுக்கே காலெல்லாம் வலிக்குது. தாவுடா செவலை தாவு. முடியலை. ஒன்றே தான் இருக்குது. அதையும் தாவிடு. ஏன் நிற்கிற யோசனை பண்ணிக்கிட்டு உளுந்தா அவ்வளோதான்டா. வேறு வழி இல்லை தாவு. இதில் சர்க்கிளை வேறு வச்சுருக்காங்க. சறுக்கிட்டே போய் லாவால் உழுவுறதுக்கு. எப்படிலாம் யோசனை பண்ணுறாங்க ஐயா. இன்னும் விளாட்டு கட்டுறாங்க காலையிலே. சரி வாங்க போவோம். போடாடே பயப்படாதடா. போடாடே. ஏன்டா நின்றுக்கிட்டே இருக்க? நீ பயப்படுற பார்த்தா உனக்கு மேலே எனக்கு பயமாக இருக்கடாடி. இப்படியாவது போயிடுவோம் வாடா. இது என்ன இது? இதில் ஒரு ஜம்பிங் வேறு வச்சுருக்காங்க. கீழே ஜம்ப் பண்ணுறதுங்க. லாவாவில் விழுந்தால் கால் தடிக்கு என்ன வருதுன்னு எல்லாமே. என்னை கொள்றதுக்குன்னே நீங்கள் வருவீங்களாடா? எப்பட்றா நீங்கள் இப்படி வரீங்க? நாங்கண்டா அப்படி பண்ணுறீங்க. அழிச்சாட்டியாக பண்ணுறீங்கடா. எப்படியாவது தாவிடுவோம். தாவியாச்சு. தாவி நம்மளே தத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை தாவ விட்றாங்களே. என்னென்ன பாலம் கட்டியிருக்காங்க பாரு. இது என்ன நெஞ்சா கற்றுக் கொடுக்க கிழமை? இது கராத்தே ஸ்கூலா என்னது இதுன்னே தெரிலப்பா. படு பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ள லாவாவுக்கு குழம்புக்கு வீட்டில் கேஜே கிடைக்க மாட்டேங்குது. இவனா கொழுன்னு கொளுத்தி விட்டு வச்சுருக்காங்க. என்னமா கொளுத்திருக்காங்க. ஆகா சொட்ட தலையா நீ உட்காந்துருக்க. ஒரு தங்கமாக இருக்கு. தங்கம்லாம் எனக்கா? நான் ஜெயிச்சிட்டேனா? ஐயாடா பாவிகளா ஜெயிச்சிட்டா இல்லையடா? ஆஹா எவ்வளோ தங்கம். ஆடா பாவி தங்கத்தை காட்டி நம்மளை சறுக்கல்ல சறுக்கி விட்டா. ஆடாடாடா மண்டையெல்லாம் சறுக்கிட்டு. ஆடா பாவி தங்கத்தை காட்டி நம்மளை குழியில் தள்ளிட்டாங்க. இங்கே ஒரு மொட்டையை உட்காந்தாடே. உங்கள் அப்பா மொத்தம் தங்கத்தை காட்டி என்ன தலையில் குழியில் தட்டிட்டான்டா. நீ மறுபடியும் நீ வேற ஆக்கி உட்காந்துருக்க. சரிப்போ இங்கே நான் வெறும் மண்டை ஓடா இருக்குது. தங்கத்தை காட்டி வரவன் பூரா மண்டையை ஓட்ட தள்ளி விட்டானுவோ போலக்கு. அடப்பாவி நம்மளாவது உயிர் தப்பிச்சு போவோம்.
தாவுடாடே. என்னடா இப்படி நம்மளே தவிக்கிட்டு இருக்கோம். நம்மளே வந்தாச்சு ஒரு வழியாக. இது என்ன ஏரியான்னு தெரியல. இந்த ஏரியாவை பார்த்தாலே பயமாக இருக்கே. என்ன ஒரே மஞ்சளாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் மஞ்சள் காமலாக இருக்குமோ? ஆனால் மஞ்சளாக இருக்குது. சரி வாங்க போவோம். இதுலேருந்து தப்பிச்சு போயிடுவோம். இல்லாட்டி நமக்கு மஞ்சேன்னு மஞ்சக்கா மாலாயிட போகுது. அடப்பாவிகளா, எப்படி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எப்படி இதில் தாவி எங்கடி தப்பிச்சு போகிறது? நம்மளே தாவுன்னு தாவ வேண்டியதாக இருக்குது. நான் தாவ வேண்டியதாக இருக்கப்பா. நான் விளையாட்டு காட்டுறாங்க நம்மளை. சரி தாவு, வேறு வழி இல்லை, தாவி தான் போயாகணும். அடாடாடாடா, எங்கடா வச்சுருக்கீங்க? அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கீங்களாடா. ஏன்டா சட்டை பண்ணுறீங்க? பக்கத்தில் வச்சா தான்டா தப்பிக்க முடியும். ஒரு செக் பாயிண்ட்டை எங்கிட்ட வச்சுருக்கீங்க? அங்கே வச்சுருக்காங்க செக் பாயிண்ட்டை. கலராக வச்சுருக்காங்க. எல்லாவா செக்கா மாற்ற வேண்டு. ஒரு செக் பாயிண்ட் வந்தாச்சு. அடுத்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடவுள் தான் இன்னும் ஈஸியாக இருக்கணும். அடுத்து என்னடா வச்சுருக்காங்க? ஒரே கட்டமாக வச்சுருக்காங்க. தூணு பில்லர் போட்டு வச்சுருக்காங்கப்பா. ஐயோ விழுந்துட்டோம்டா. எடுத்தோன்னே லாமாவில் விழுந்து வெற்றிகரமாக நம்ம மறுகையாக விட்டோம். அடுத்து நம்ம மறுபடியும் லாவாவில் விடுவாமல் தப்பிச்சு போகணும். கோதிரா அங்கே ஜம்ப் பண்ணுறா. அப்படியே ஜம்ப் பண்ணுறாடே. எப்படியாவது தப்பிச்சிடறாடே. முடியலடா. எவ்வளோ நேரம்னா நம்மளே தாவுன்னு தாவுறது காலெல்லாம் கிடைக்குதுடாடே. என்ன வேணாம். யாராது? டாய் பாயா? ஐயோ என்ன அந்த டாய் பாயின்னு எதுக்குள்ளே விழுந்துட்டோம். என்னான்னு தெரியலையா இதுக்குள்ளே? ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? நான் அதுதே மைண்டு இன்னரு சைல்டா. அடப்பாவி, நான் விளாண்டு மாட்டா சின்ன பிள்ளையா மாதிரியே. அடப்பாவி, சைல்டு மைண்டுக்குள்ளே போகணுன்னு சொல்கிறான். என்னன்னு தெரில. என்னமோ சைல்டா மைண்டா இன்னரா என்னமோ. என்னடா அதே மறுகையா சாலாடா. ஏன்டா வெளில ஜம்ப் பண்ணுற டயத்தில் எங்கேயாவது ஏதாவது வச்சுருக்கீங்களாடா? அவனை ஜம்ப் பண்ணி மறுபடியும் பொறுமையாக ஜம்ப் பண்ணி போகணும் போலக்கு. எப்படி தான் போகிறது இதில்? எப்படி போனாலும் நம்மளை கொண்டு போகிறாங்க. கொல்லுன்னு கொள்கிறாங்க கைஸ். எப்படியும் கொண்டுறாங்க. இன்றைக்காவது கொல்லாமல் நம்ம தப்பிச்சாகணும். நாங்கள் போவோம். இல்லைன்னா பி போட்டிருக்கு. ஏபிசிடி கற்றுக்க சொல்கிறாங்களோ நம்மள. சரி வாங்க. மொட்டை மண்டை, உன் மொட்டையில் தாவி தானே நான் தப்பிக்கணும்லக்கடா. ஒட்டா உக்காந்துருக்க நீனு. மொட்டை சாலை. வேறு என்ன பண்ணுறது? உன் மொட்டையில் தாடி தான் தப்பிச்சாவோடு. என்ன பண்ண சொல்கிறேன்டா? எங்கே யாரையுமே காட்டு, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நீங்களாம் எங்கே தானே போனீங்க? எங்கே போனான்னு தெரியலையே. நம்ம கூட வந்தவங்களாம் உயிரோடு இருக்காங்களா மண்டையை போட்டாங்களா தெரில. நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். சரி வாங்க, நம்ம எப்போவுமே சோலா பர்ஃபார்மன்ஸில் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோலாவாக தப்பிச்சிடலாம். யாரையும் காணு. எங்கே ஜம்ப் பண்ணு. விழுந்துடாத. எப்படி தாவுறதுன்னு தெரியலையப்பா. இவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்களே. பக்கத்தில் வைங்களாடே. இல்லை நான் வந்து காலத்துக்கு அந்த வச்சேன்னா நம்ம மண்டை கண்டெலாம் தெரிச்சுதுடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆஹா, செக் பாயிண்ட் கிடச்சிட்டுப்பா. இப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் போதும்னு நினைக்கிறேன். என்னடா மண்டை தெரிச்சுட்டு அடப்பா செக் பண்ணி கிடச்சி நம்மளை அடிச்சு விட்டாங்கப்பா. இது என்னது இது? ரயில் வண்டி போயிட்டுருக்கேன். ரயில் வண்டியில் தான் நம்ம வந்து உள்ளே இறங்கணும்பளுக்கு. அதுக்கு பக்கத்தில் ஏதோ கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதில் காலை வைக்கும்போது உஷாராக காலை வைக்கணும். இல்லாட்டின்னு ஐயோ என்னடே காலை வைக்க காட்டிய மண்டை கல்ல வந்துட்டு. அடப்பாவிகளா, மண்டையே ஆண்டாவாக கழட்டி விட்டுருக்கு. என் மண்டை என்ன நெட்டு போட்டாடா முறைக்கு. ஆனால் நெட்டை கழுற மாதிரி கழட்டி விட்டுட்டு இருக்கீங்க. சரிப்பா, என்னமோ போங்க. எப்படியாவது தப்பிச்சலாம் வாங்க. என்ன தப்புன்றது எப்படி தெரியலையா? டேய், எப்படியாவது என்ன தப்பிக்க விட்ருங்கடா டே. ஐயோ நான் பச்சையாக வச்சுருக்காங்க, கருப்பாக வச்சுருக்காங்க, கலராக வச்சுருக்காங்கப்பா. ஆஹா, தப்பிச்சாச்சு. இங்கே ஒரு செக் பாயிண்ட் தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் மண்டையிலேருந்து உருண்டு வரணும். இல்லை கீழே விழுவாமல் போயிடணும். இல்லாட்டி செக் பாயிண்ட்லாம் போய் மறுபடியும் உருண்டு ஓடியாடணும். அடப்பா, எங்கடா செக் பாயிண்ட் வச்சுருக்கீங்க? வளைச்சி கட்டி வச்சுருக்காங்களாப்பா ப்ளைவுட்டை போட்டு. என்னங்க விளாட்டு காட்டுறாங்க நம்மளை போட்டுக்கிட்டு. டேய், எங்கே தாண்டா போனீங்க? இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னே தெரியல. நம்மளாம் சுற்றி போயிட்டுருக்கோம். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. செக் வைக்கிறேங்கிற பேரில் தங்கத்தை காட்டி நம்மளை வந்து அண்டருக்குள்ளே உருட்டி விட்டாங்க. நல்லா உருட்டினாங்கடா. அப்படியா தப்பிச்சு போயிடுவோம். எப்படி போகிறது என்னன்னு தான் தெரில. அடுத்து ஒரு ட்ரெயின் மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஏறணும் நம்மளுக்கு. என்ன விளையாட்டு காட்டுறாங்கப்பா. வாங்கடா போவோம். நம்ம இப்படியே தாவி போயிட்டுருக்கோம். நம்மளே தத்தி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்களா? வைக்கலையா? அட வாயிலா, செக் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கலாமாடா. விழுந்தனா அங்கேருந்து வரணுமாடா. நல்லா வருவீங்களா நீங்கள்? நல்ல வேலை. செக் பாயிண்ட்டு எங்கடா இருக்க செக் பாயிண்ட்டு? நான் செக் பாயிண்ட்டே காணு. சொன்னாங்க எவனோ சூனியம் வச்சா மாரி வச்சு விட்டாங்க. ஆஹா, ஒரு பைப் லைன் போகுது. இந்த பைப் லைனில் ஒரு கிலோ விழுவாமல் போகணுமா?
பாவிக்கலாம் ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுட்டு கீழே வைக்கலாம்லடா. இந்த செஸ் போர்டு இருக்குது பக்கத்தில். செஸ் போர்ட்டில் வேறு போய் தப்பிச்சு போகணுமா? அப்பா பாப்பா பாப்பாப்பா. ஆனால் செக் பாயிண்ட் அது பாம்பு மாரி போய்ட்டுருக்கு. அனகொண்டா பாம்பாக இருக்குமோ? போனோன்னு தலையில் கடிச்சு விட்ற போகுது. ஒயர் தான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு பாம்பு மாரி வளைஞ்சு போயிட்டுருக்கு. என்னடா அது? இதில் நம்ம வழுக்காமல் போகிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு. எப்படியோ போயிடுவோம் வாங்க. ஆஹா, ஒரு செக் பாயிண்ட்டு கண்ணுக்கு தெரியுது. ஐயோ செக் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு என்னோட ட்ராப்பு வச்சுருக்காங்கப்பா. எலிக்கு வைக்கிற எலி பொரியை தூக்கி நமக்கு வச்சுருக்காங்க. சிக்கணும் நம்ம செதஞ்சிருவோம். படாமல் போவோம். ஆஹா, படாமல் தப்பிச்சாச்சு. சீஸ் வேறு வச்சுருக்காங்க. நம்மளை என்ன எலி நினச்சிக்கிட்டாங்களா? ட்ராப் வச்சுருக்காங்க, அப்புறம் சீஸ் வச்சுருக்காங்க. அடப்பாவிகளா, என்னை பார்த்தா உனக்கு எலி மாரியாடா தெரியுது. ஒரு நியாயம் வேணாமாடா நெஞ்சாவாக இருந்தாலும். ஆஹா, தப்பிச்சிட்டோம்ப்பா. இது நான் கிரண்டு வச்சுருக்காங்க. அடப்பாவிகளா, எலிக்கு வைக்கிற எலி பொரி வச்சுருக்காங்க, அப்புறம் கிரண்டு கனெக்ஷன் வச்சுருக்காங்க. எப்படி நம்மளை கொள்றதில் பிளான் மட்டும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்கப்பா. நல்லா இருக்கீங்களா போங்கடா. இது என்ன செஸ்ஸா? செஸ்ஸில் என்ன மண்டையில் தாவி போகணுமா? நல்லா இருக்கடா நீங்கள் செய்கிற நியாயம். எப்படி தாவுறன்னு தெரியல. மண்டையிலேயே தாவி போகணும் உங்களுக்கு. செஸ்ஸு மண்டையிலேயே தாண்டி போயிடணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்மளை செஸ் ஆக்கி விட்ருவாங்க. ஆஹா, நம்ம வந்த பாம்பு அங்கே கிடக்கு. அதிலே போய் மாட்டிக்க போகிறோம். தாவல பாம்பில் போய் தாவிட போகிறோம். நம்ம வந்து செஸ்ஸிலே தாண்டி அந்த பென்சில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது மேலே ஏறி பென்சிலை உருட்டிக்கிட்டே போய் இருக்குது நம்மளுக்கு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பென்சிலை வச்சு நம்ம எப்படா போகிறது? பென்சில்லாம் நடந்து போகணுமாப்பா? ஆஹா, செக் பாயிண்ட் இருக்கே. வாடா செக் பாயிண்ட். ஒன்று தானே தேடிக்கிட்டு இருக்கேன். செக் பாயிண்டில் ஏரியாச்சு. அடுத்து இது என்னது? முட்டையாக போட்டிருக்கே. என்னடா அது? கோழி முட்டை போட்டு போயிட்டா? அடப்பா, இல்லை முட்டை மேலே தான் போகணுமாடா? ஏன்டா ஏற்கனவே எல்லாம் வளர்க்குது. இதில் முட்டையில் வேறு போச்சுருங்க. முட்டையில் குச்சி கோழி குச்சி வெளில வந்துட போகுது. அடே அடப்பாவிகளா, என்ன முட்டைன்னு தெரியாது. நம்ம சைஸுக்கு இருக்குது. அனகொண்டா முட்டையாக இருக்குமோ? ஆஹா, அந்த பாம்போட முட்டையாக இருக்குமோ? ஐயோ, பயமாக இருக்குப்பா. முட்டையிலேருந்து பாம்பு வந்து கடிச்சிட போகுது. இது என்ன இது? பச்சையாக இருக்குது. என்னமோ கையை காட்டுறாங்களே. நீங்களாம் யாரா கையை காட்டிகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் மேலே தான் தாவி போகணுமா? ஐயோ, இன்னும் பண்ணுறாள் சாட்டி இதை வச்சு நம்ம மாரடிக்க முடியலையே. எப்படா தாண்டி போகிறது உங்கள் மேலே? யாருன்னே தெரில. புண்ணியம் அவங்க தலையிலேயே குச்சி போயிட்டுருக்கோம். யாருன்னு தெரில. எல்லாம் செத்து சுண்ணாம்பாயி போராட்டக்காரர்களுக்கு போராடிக்கிட்டே செத்துருக்காங்கப்பா. என்ன தாவே முடியல. ஆஹா, தாவியாச்சுப்பா. இது என்ன பட்டனில் போட்டால் பொசிங்கிறோமோ? பட்டனில் போடாமல் போவோம். என்னன்னு தெரில. பட்டனாக இருக்குது. கண்ணி வெடின்னு நினைக்கிறேன். ட்ராப் வைக்கிறாங்க, கண்ணி வெடி வைக்கிறாங்க நம்மளை பிடிக்க. நம்ம வந்து பொம்மை கொடுத்துருக்காங்க. ஆனால் தாவி போயிடலாம். அதில் தாண்டி போயிடுவோம் வாங்க. ஆஹா, என்னடா நம்மளை சின்ன பிள்ளையாகவே ஆக்கி விளையாட விட்டாங்களே. நம்மளோட சைல்டு மைண்டுன்னு சொல்லி நம்மளை சைல்டு மைண்டாகவே ஆக்கி விட்டாங்க உங்களுக்கு. இதில் விளாண்டு நமக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் கீழே விழுந்தால் மண்டை தான் மறுகையாகிடுது. எப்படியாவது இதை தப்பிச்சு போயிடுவோம் வாங்க. இது என்னது இது? அடப்பாவிகளாலே, என்னடா அது? மேலே இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்கீங்க, அதில் ஜம்ப் பண்ணி வேறு பண்ணுமாடா? எப்படி போகிறது? வேலை ஜம்ப் பண்ணி குதிக்கலாமா? பச்சை கலராக வேறு இருக்குது. மண்டே போட்டுருமா? இல்லை, நல்ல வேலை. இது மேலே ஏறி போயிடலாம். நம்மளுக்கு இது மேலே ஏறி போவோம். என்ன வேலை காட்டுறாங்க. நம்மளை குச்சியில் நடக்க வைக்கிறாங்க, சுண்ணாம்பில் நடக்க வைக்கிறாங்க, எங்கேயே நடக்க வைக்கிறாங்க கேஸ். எப்படியோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க. இது என்னது? இங்கே ஒரு மொட்டை தலை உட்காந்துருக்கிறே. ஓ, எப்படா நீ வந்த? எவனோ ஒருத்தன் ஓடிட்டுருக்காயா? என்னடா அது? நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம், அவனை அசால்ட்டாக ஓடிட்டுருக்கணும் முன்னாடி. பரவாயில்ல, நம்ம போவோம். மறுபடியும் குச்சியில் நடக்கணுமா நம்ம? ஐயோ, எவனோ ஒருத்தன் கீழே வந்துட்டாயா? லாவால் விழுந்துட்டியடா நண்பா. ஐயோ, நம்மளா விழுந்துட்டோம்ப்பா. போயிட்டோம்டா. லாவால் நண்பா விழுந்துட்டான்னு சொல்லி நம்மளே விழுந்து விட்டோம். சரி வாங்க, மறுபடியும் முதல்ல ஏதாவது உருப்படியாக நடப்போம். எங்கடா இருக்க நண்பனே? நீ லாவால் விழுந்துட்ட துணைக்கு நானும் விழுந்துட்டேனே. இப்போயும் என்ன தள்ளி விட்டு போயிடாதா? நான் மட்டுமா அது தனியாக வந்துக்கிறேன்டாடே. எங்கடா போனேன்? ஐயோ, இந்த வந்துட்டான். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி ஜம்படி வந்துக்கிட்டு இருக்கான். நம்மளை கொல்லாமல் அவன் போக மாட்டான். நம்மளுக்கு யார் அது? லேடியா? அடையே பாவி, நீ உந்தேன்னு சொல்லிட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு நீ குதிச்சு. இந்த தடையை என்னை கொண்டுட்டு கூடாது. நீ குறுக்க வராத. எப்படி நான் வரும்போது தான் குறுக்க வந்து நிற்கிறேன். நீ குறுக்க கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி போயிட்டுருக்காளே. கார் ஷார்ப்பாக முன்னாடி போயிட்டாப்பா. நம்ம எப்படி போகிறது? அடப்பாவி, கொஞ்சமாக மூவ் பண்ணி அங்கே போயிட்டாப்பாவை.
நம்மளை தப்பிச்சு விட்ரு. அவன் தள்ளி விட்டு போயிட்டாலே தள்ளி விட்ருவாப்புலக்கே. ஆஹா சூப்பராக போயிட்டுருக்காப்பா. வாங்க போவோம். நம்மளும் தப்பிச்சிடும் இந்த இடத்த விட்டு. அச்சோ என்ன கம்பியில் உட்காந்துட்டான். போகிற வழியில் கால் வலிக்கு கம்பியில் உட்காந்துட்டான். அங்கே பாருங்க வலிக்கு போட்டு விழுந்துட்டாங்க. நம்மளால் வலிக்கு போட்டு விழுவாமல் போவோம். அங்கே பாருங்க விழுந்துட்டா. போய் சேர்ந்துட்டாயே போய் சேர்ந்துட்டாங்க. நம்மளும் உஷாராக போகணும். நம்மளும் கம்பியில் உட்காந்துட்டோம் வலிக்கு போட்டு. விழுந்தாங்கிறதுக்கு நம்மளும் விழுவோம் வேணாம். போன தடவை விழுந்தாச்சு. நம்ம எப்போயாவது விழுவாமல் போவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அங்கே எண்டுக்கு வந்துட்டோம். இதான்ப்பா எண்டு. இதுக்கப்புறமே எங்கேயோ போக முடியாதுப்பா. எப்படியாவது தப்பிச்சிடும். ஐயோ பின்னாடி ஒருத்தன் வேமா முடியாதுட்டு இருக்கானே. நம்மளை சாவடிக்கனே ஒருத்தன் வந்து. யார் அவள் தானே இவன்? அடிப்பாவி செத்து பேயாக வந்துக்கிட்டு இருக்காளே. செத்தும் நம்மளை சும்மா விட மாட்டேன். அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா. ஆஹா செக் பாயிண்ட்டை காணும். ஏர் இஸ் த செக் பாயிண்ட். சொட்டத்தலை எங்கடா இருக்க? அந்த உட்காந்துட்டாயா சொட்டத்தலை. எங்கேயாவது உட்காந்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்கய்யா. என்ன அது இங்கே வந்துட்டாங்க. செக் பாயிண்ட் இங்கே கொண்டு விட்டாங்க. இது என்னது? இது என்னது இல்லையா? யாரா நீ தானா? மலை மேலே ஏறி போயிட்டுருக்கான். இது என்னது? டிங் 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 டிங்னு இருக்கு. என்னது இல்லையா? சரி வாங்க பார்ப்போம் என்னான்ட்டு. எங்கேயோ கொண்டு வந்து விட்டாங்க நம்மளை. என்னடா அது பேயோட வாய் தெரியுது. அடப்பாவிகளா செக் பாயிண்ட்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு வந்து விட்டாங்கப்பா. அது பார்த்தா ஏதோ ஒரு வாயில் வந்து தெரியுது. அது உள்ள வாய் உள்ளே போகணுமோ? வாங்க போய் பார்ப்போம். என்னடா அது வாய்க்குள்ளே நாக்கா செக்கச்ச வேண்டியிருக்கு. அடப்பாவிகளா உள்நாக்கெலாம் தெரியுதப்பா. பல்லு 5 வெளில தான் இருக்குது. வாய்க்குள்ளே வந்தால் எங்கேயோ கொண்டு விட்டு வயிற்றுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. அடப்பாவி வயிற்றுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு சிக்கன் பீஸ்லாம் கிடக்கு. அங்கே பாருங்கள் பெரிய சிக்கன் பீஸ் இருக்குது. வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம அந்த இது வந்து லிக்யூடு வந்து நம்மளோட செறிவான இது பிள்ளைக்கு அதில் வந்து நம்மளை கரைஞ்சி போடுவோம். அதில் படாமல் போவாங்க. அதில் புல்லுலாம் முளைச்சிருக்கு. அடப்பாவிகளா வயிற்றுக்குள்ளே புல்லுலாம் முளைச்சி வச்சுருக்காங்களே. இது என்னடா அது சின்னதாக இருக்குது. இது தாண்டி போகணுமா? தாமுடாடே தாமுடா. உளுந்துடாத ஆசிட்றாது. மோசமான ஆசிடு. உளுந்துடாத செத்துறாத. பார்த்துப்போ. ஆஹா செக் பாயிண்ட் வந்தாச்சு. இது மேலே ஏறும். இது என்ன? அது சல்லடெல்லாம் கிடக்கு. ஏதோ வடை சாப்பிட்ருங்க நம்மளுக்கு. அது சல்லடை ஆகிட்டு இதை ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணி தப்பிச்சிக்க போகிறோம். நம்ம தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான். செக் பாயிண்ட் வந்துட்டோம். வேலை முடிஞ்சு.